கோட்டாபயவுக்கு சுரேஷ் சலே வழங்கிய செய்தி வெளிவரும் பல மர்மங்கள். பேருந்து கட்டணங்கள் 20% அதிகரிக்கும். நேபாள அரசாங்கத்துக்கே மோசடி செய்த இலங்கை அதிகாரிகள். அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்யாத சலே. மன்னாரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 3 உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை. கடற்தொழிலாளர்கள் கடற்படையினரால் இஸ்ரேல் மீதான சரமாரி தாக்குதல்கள். அனாமத்தேய அழைப்பில் கப்பம் கோரல். தவறான நடத்தைக்கு உட்படுத்தி பெண் நீதி போலீஸ் அதிகாரிகளின் பெயரில் பரவும் புதிய மோசடி. 8 மாத சித்திரவதை. கோட்டாபயவுக்கு சுரேஷ் சலே வழங்கிய செய்தி வெளிவரும் பல மர்மங்கள். சுரேஷ் சலே ஒரு ராணுவ அதிகாரி போலன்றி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராயபக்சவின் அடிமையாகவே செயல்பட்டார் என முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சலே குறித்து கடுமையான விமர்சனங்களை பொன்சேகா முன்வைத்துள்ளார். சுரேஷ் சலே செய்த ஒவ்வொரு செயலும் கோட்டாபய ராயபக்சவின் அனுமதியுடனும் ஆசையுடனும் தான் நடந்தது என தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராயபக்சவின் அனுமதி இல்லாமல் சுரேஷ் சலே கழிவறைக்கு கூட சென்றிருக்க மாட்டார் என குறிப்பிட்டுள்ளார். இந்த முழு விவகாரத்திலும் தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி கோட்டாபய ராயபக்ச என்றால் சுரேஷ் சலே அதன் வால்பகுதி போன்றவர் என தெரிவித்துள்ளார். இந்த செயல்பாடுகள் குறித்து ஏனைய ராயபக்சவினரும் நன்கு அறிந்திருந்தனர் என குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் முக்கிய குண்டுதாரியாக கருதப்படும் ஜக்ரான் ஷாஹிம் உள்ளிட்ட குழுவினருடன் சுரேஷ் சலே மிக நெருங்கிய தொடர்பை பேணி வந்தார் என குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் சக்ரான் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு சுரேஷ் சலே மூலமாகவே சம்பளம் வழங்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். இந்த அனைத்து பணப்பரிமாற்றங்களும் ராயபக்சர்களின் முழுமையான ஆசீர்வாதத்துடனேயே இடம்பெற்றன என வலியுறுத்தியுள்ளார். பழிவாங்கல் நடவடிக்கைகள் கடந்த காலத்தில் எந்த ஒரு வழக்குகளோ அல்லது குற்றச்சாட்டுகளோ இன்றி என்னை 8 மாதங்களாக கைது செய்து காவலில் வைத்து சித்திரவதை செய்யுமாறு கோட்டாபய ராயபக்சவிற்கு ஆலோசனை வழங்கியது சுரேஷ் சலே உள்ளிட்ட குழுவினர்தான் என தெரிவித்துள்ளார். அதனைக் கடந்து எனது மனைவி மற்றும் மகள்கள் கூட கடுமையான அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டனர். விமான நிலையத்தின் போது கூட அவர்கள் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டனர் என சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். பேருந்து கட்டணங்கள் 20% அதிகரிக்கும். அடுத்த மாதம் மேற்கொள்ளப்படவுள்ள வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தின் போது பேருந்து கட்டணங்கள் 20%-னால் அதிகரிக்கும் நிலை வரும் என்று கெமினு விஜயரத்ன எதிர்வு கூறியுள்ளார். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் கெமினு விஜயரத்ன பேருந்து கட்டணங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பினால் நாடு முழுவதும் தனியார் பேருந்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பேருந்து உரிமையாளர்களின் இழப்புகளை குறைப்பதற்காக பயணங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் பாதிக்கப்பட்டுள்ள பேருந்து உரிமையாளர்களுக்கு அரசாங்கம் நிவாரணம் வழங்க தவறினால் அடுத்த மாதம் செயல்படுத்தப்படவுள்ள வருடாந்திர பேருந்து கட்டண திருத்தத்தில் பேருந்து கட்டணங்கள் ஏறக்குறைய 20% வரை அதிகரிக்கக்கூடும். குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 35 ரூபாவை தாண்டும். பேருந்து சேவைகள் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைகளால் ஒருங்கிணைக்கப்படுவதால் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் பயண நேரங்களை திருத்தி அமைக்குமாறு அந்த அதிகார சபைகளுக்கும் மாகாண சபைகளுக்கும் எழுத்துப்பூர்வமான அறிவிப்புகள் அனுப்பும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று கெமினு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அதிகார சபைகளுக்குரிய கடிதங்களை ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நேபாள அரசாங்கத்துக்கே மோசடி செய்த இலங்கை அதிகாரிகள். நேபாள தூதரகம் ஒன்றை அமைப்பதற்காக சுமார் 36 ஆண்டுகளுக்கு முன்பு கொழும்பில் நேபாள அரசாங்கத்தால் வாங்கப்பட்ட காணியொன்று தனியாருக்கு 2 முறை விற்கப்பட்டுள்ளதாக நேபாளத்தின் கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை நேபாள கணக்காய்வாளர் நாயகத்தின் 63வது வருடாந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி குறித்த சொத்தின் உரிமையிலும் பாதுகாப்பிலும் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் தூதரக கட்டிடம் ஒன்றை அமைக்கும் நோக்கில் நேபாள அரசு 1989ஆம் ஆண்டில் கொழும்பில் சுமார் 1.5 ஏக்கர் காணியை 3,60,000 அமெரிக்க டாலர் செலுத்தி வாங்கியதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. அத்தூதரக காணியின் ஒரு பகுதி 1994ஆம் ஆண்டில் தனியாருக்கு 2 முறை விற்கப்பட்டதாக கூறப்படுவதுடன் இது அதன் உரிமை தொடர்பாக பாரிய சட்ட மற்றும் ராஜதந்திர ரீதியிலான சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மோசமான நிர்வாக மேற்பார்வை மற்றும் சட்டபூர்வமான ஆவணங்களை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்ட தவறு ஆகியவையே இந்த சர்ச்சைக்குரிய பரிவர்த்தனைகள் நடப்பதற்கு இடமளித்துள்ளதாக அந்த அறிக்கை கூறியுள்ளது. உடனடியாக
முறையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அந்த சொத்தை மீண்டும் மீட்டெடுப்பது அல்லது அதன் முழு உரிமையை தம் வசப்படுத்த நேபாளத்துக்கு கடினமாகிவிடும் என்று நேபாள அதிகாரிகள் கூறியுள்ளனர். அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்யாத சலே சட்ட வல்லுநர்களின் தெளிவுபடுத்தல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேசலைவை வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியல் சதி குறித்து சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவர் தடுப்பு காவலில் இருந்தபோது சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தால் முதற்கட்டமாக செய்ய வேண்டியது உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்வதாகும் என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்தகைய மனு ஒன்றை சுரேசலையின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அவர் சார்பில் முன்னிலையாகும் எவரேனும் சமர்ப்பிக்க முடியும் எனவும் உயர்நீதிமன்றம் இவ்வாறான மனுக்களை மிக விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் அத்தகைய சட்டபூர்வமான எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்காமல் சுரேசலையை சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்துக்கு தூண்டிவிட்டு பல்வேறு ஊடக பிரசாரங்களை பெற்றுக் கொடுத்து அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் நிலைக்கு கொண்டு வந்தமையானது சட்டத்திலிருந்து தப்பிக்க ஒரு அரசியல் சதியை முன்னெடுத்துள்ளதாக தெளிவாகியுள்ளது. சுரேசலைவுக்காக முதலில் முன்னிலையாவதாக கூறிய சட்டத்தரணி உதய கமன்பில நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் தற்போது அக்குடும்பத்தின் ஊடக பேச்சாளராக மாறியுள்ளார். மன்னாரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 3 உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை. மன்னார் நகர் பகுதியில் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதிக்கும் வகையில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த 3 பிரபல உணவகங்கள் மீது மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினால் அதிரடி சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு தொடர்ச்சியாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை தொடர்ந்து குறித்த உணவகங்களில் திடீர் ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வின் போது குறித்த உணவகங்கள் கடுமையான சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக உணவுகள் தயாரிக்கப்படும் இடங்கள் மிகுந்த அசுத்தமாகவும் துர்நாற்றம் வீசும் வகையில் காணப்பட்டன. உணவகம் முழுவதும் ஈக்கள் அதிகளவில் மொய்த்துக் கொண்டிருந்ததுடன் கழிவுநீர் வெளியேற முறையான வசதிகளின்றி காணப்பட்டுள்ளது. மேலும் சேகரிக்கப்படும் குப்பைகளை உரிய முறையில் அகற்றப்படாமல் சுகாதாரமற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்தமை உட்பட குறித்த உணவகங்களுக்கு உரிய சுகாதார சான்றிதழ்கள் பெறப்படவில்லை. அதே நேரம் உணவு தயாரிக்கும் பணியாளர்கள் எவ்வித மருத்துவ சான்றிதழுமின்றி பணியில் ஈடுபட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது. அதுடன் முகக்கவசம் மற்றும் கையுறை அணியாமல் சுகாதாரமற்ற முறையில் பணியாளர்கள் உணவுகளை கையாண்டுள்ளதுடன் கழிவறைகளுக்கு அருகிலேயே உணவு தயாரிக்கும் சூழல் காணப்பட்டுள்ளது. இந்த கடுமையான சுகாதார மீறல்கள் காரணமாக குறித்த 3 உணவகங்களின் உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் எவ்வாறு சுகாதார சீர்கேடுகள் இடம்பெறாதவாறு கடுமையான எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறான முறையற்ற செயல்களில் ஈடுபடும் உணவகங்கள் மீது தொடர்ச்சியாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளதுடன் சுகாதாரமற்ற முறையில் இயங்கும் உணவகங்கள் தொடர்பாக மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனையில் முறைப்பாடுகள் மேற்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளனர். வடக்கு கடலில் தத்தளித்த 3 கடற்தொழிலாளர்கள் கடற்படையினரால் மோசமான வானிலை காரணமாக படகு செயலிழந்து கடல் தத்தளித்துக் கொண்டிருந்த 3 கடற்தொழிலாளர்களை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். ஒரு கடற்றொழில் படகு ஆபத்தில் இருப்பதாக மீன்வளம் மற்றும் நீர்வள திணைக்களத்திலிருந்து கொழும்பிலுள்ள கடல் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்துக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த மீட்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது. உடனடியாக பதிலளித்த கடற்படை ஜூன் 6 முதல் ஜூன் 7 வரை 2 நாட்களுக்கு தேடுதல் மற்றும் மீட்பு பணியை மேற்கொள்வதற்காக கப்பல்களை அனுப்பியது. அதன் பிரதிபலனாக கடற்படை வீரர்கள் அனலைத்தீவு கடற்பரப்பில் கரை ஒதுக்கியிருந்த கடற்றொழில் படகையும் அதன் 3 கடற்றொழிலாளர்களையும் கண்டறிந்து கடற்றொழிலாளர்களை காயமின்றி பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். செயலிழந்த கடற்றொழில் படகை கரைக்கு திரும்ப கொண்டுவர கடற்படை இழுத்து செல்லும் உதவியையும் கடற்படையினர் வழங்கியுள்ளனர். இலங்கையின் தேடுதல் மற்றும் மீட்பு பிராந்தியத்தில் இயங்கும் கடற்றொழிலாளர்கள் மற்றும் பிற கடல்சார் சமூகத்தினருக்கு ஏற்படும் அவசர நிலைகளுக்கு விரைவாக பதிலளிக்கும் வகையில் இலங்கை கடற்படையானது கொழும்பு MRCC-யுடன் ஒருங்கிணைந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீதான சரமாரி தாக்குதல்கள். ஈரான் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகமான கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயுதப்படைகளின் நடவடிக்கைகள் இதன் மூலம் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதே அறிக்கையில் தெற்கு லெபனான் உட்பட தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஈரான் முன்பை விட கடுமையாகவும் வலுவாகவும் பதிலடி கொடுக்கும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். தெற்கு பெய்ரூட் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் நேற்று தனது நடவடிக்கைகளை தொடங்கியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. போர் நிறுத்த மீறல்கள் என்று அவர்கள் விவரித்தவற்றுக்கு ஈரான் ராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்கும் என்று மூத்த ஈரானிய அரசியல் மற்றும் ராணுவ அதிகாரிகள் நேற்று மாலை எச்சரிக்கை விடுத்திருந்தனர். லெபனானில் உள்ள போர் நிறுத்தத்தை ஈரானுடனான போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாகவே தாங்கள் கருதுவதாக ஈரான் தொடர்ந்து கூறி வருகிறது. மதுகம பிரதேச சபை தலைவருக்கு அனாமதேய அழைப்பில் கப்பம் கோரல். உயிருக்கும் அச்சுறுத்தல். மதுகம
மதுகம பிரதேச சபை தலைவரிடம் அடையாளம் தெரியாத தொலைபேசி எண்ணிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட அழைப்பொன்றின் மூலம் கப்பம் கோரப்பட்டுள்ளது. மதுகம பிரதேச சபையின் தலைவர் கசுன் முனசிங்கவுக்கு அடையாளம் தெரியாத அனாமதேய தொலைபேசி எண்ணிலிருந்து கடந்த 7ஆம் தேதி காலை வந்த அழைப்பொன்றில் 5 லட்சம் ரூபாய் கப்பத்தொகை கோரப்பட்டுள்ளது. அதனை செலுத்தாவிட்டால் பிரதேச சபையின் தலைவர் நாற்காலியில் அவரை மீண்டும் அமரவிடப் போவதில்லை என்றும் அச்சுறுத்தப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கசுன் முனசிங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, நேற்று காலை அவர் வீட்டில் இருந்தபோது அவரது கைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்ததாகவும் அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் அவரிடம் 5 லட்சம் கோரியதாகவும் அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தனக்கு பணம் அவசரமாக தேவைப்படுவதாகவும் அதன்படி தற்போது சிறையில் உள்ள ஒருவரை சந்திக்க செல்வதற்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் மீதமுள்ள 3 லட்சம் ரூபாய் ரொக்கமாக தேவை என்றும் கூறப்பட்டதாக தெரிவித்தார். கசுன் முனசிங்கவின் இல்லத்துக்கு முன்பாக ஆயுதங்களுடன் இருவர் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பணத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்றும் அந்த தொலைபேசி அழைப்பில் மேலும் கூறப்பட்டது. மீட்புத் தொகை செலுத்தப்படாவிட்டால் மீண்டும் தலைவர் பதவியில் அமர அனுமதிக்கப்பட மாட்டேன் என்றும் அவர் அச்சுறுத்தியுள்ளார். பின்னர் மதுகம நகரத்தில் உள்ள ஒரு இடத்துக்கு வருமாறு அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த இடத்துக்கு சென்றபோது அங்கு யாரும் இல்லை என்றும் அவர் கூறுகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இன்னும் சிந்தித்து வருவதாகவும் விரைவில் போலீசில் முறைப்பாடு மேற்கொள்ள உள்ளதாகவும் கசுன் முனசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு சுயாதீன குழுவின் சார்பில் மதுகம பிரதேச சபை போட்டியிட்டு வெற்றி பெற்ற கசுன் முனசிங்க ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அந்த சுயாதீன குழுவின் பிற உறுப்பினர்களுடன் எட்டப்பட்ட உடன்படிக்கையின்படி மதுகம பிரதேச சபையின் தலைவராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். காதலனுடன் இணைந்து மகளை தவறான நடத்தைக்கு உட்படுத்தி பெண் நீதிமன்றின் உத்தரவு. மகளை காதலனுடன் இணைந்து தவறான நடத்தைக்கு உட்படுத்திய தாய் மற்றும் குறித்த காதலன் இருவரையும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்முனை நீதிவான் நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நட்பிட்டி முனை பகுதியில் 2026 மார்ச் மாதம் 24 அன்று இடம்பெற்றுள்ளது. 3 மாத காலமாக தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர் மற்றும் சிறுமியின் தாய் ஆகியோர் கைது செய்யப்பட்டு கல்முனை நீதிமன்ற நீதிவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார். 50 வயது சந்தேக நபர் சமூக வலைதளங்களூடாக திருமணமான பெண் ஒருவருடன் தொடர்பினை மேற்கொண்டுள்ளார். அப்பெண் தம்புள்ளை கலைவலை பகுதியை சேர்ந்தவர் ஆவார். அப்பெண்ணுக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றனர். இந்நிலையில் அப்பெண் சமூக வலைதளமூடாக தொடர்பு கொண்டு தனது 14 வயது மகளை தன்னுடன் அழைத்துக் கொண்டு அம்பாறை மாவட்டம் கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நட்பிட்டி முனை பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு சந்தேக நபரான 50 வயது சந்தேக நபரை சந்தித்துள்ளார். இதன்போது குறித்த தாயும் பிள்ளையும் தங்குவதற்காக வாடகைக்கு வீடு ஒன்று கிராம சேவகரின் உதவியூடாக பெறப்பட்டு அங்கு தங்கியிருந்துள்ளனர். இதன்போது தாயுடன் தகாத உறவில் ஈடுபட்ட சந்தேக நபர் அப்பெண்ணின் மகளை பாலியல் ரீதியான துர்நடத்தைக்கு உட்படுத்தியுள்ள நிலையில் அதற்கு அந்த தாய் உதவி புரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் அதிகாரிகளின் பெயரில் பரவும் புதிய மோசடி எச்சரிக்கை. சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் போல போலியான வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் கணக்குகளை உருவாக்கி பொதுமக்களிடம் பணம் பறிக்கும் புதிய வகை மோசடி குறித்து இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இலங்கையில் அண்மை காலமாக இந்த மோசடி வலைப்பின்னல் வேகமாக பரவி வருவதாக கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மோசடிக்காரர்கள் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளின் புகைப்படங்கள் மற்றும் அடையாளங்களை பயன்படுத்தி போலியான கணக்குகளை உருவாக்குகின்றனர். பின்னர் அந்த கணக்குகள் மூலமாக பொதுமக்களை தொலைபேசி அழைப்புகள், வாட்ஸ்அப் செய்திகள் மற்றும் டெலிகிராம் சாட்கள் மூலம் தொடர்பு கொள்கின்றனர். பாதிக்கப்படுபவர்களிடம் அவர்கள் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருப்பதாகவோ அல்லது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவோ கூறி மோசடிக்காரர்கள் மிரட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சட்ட நடவடிக்கைகளில் வேண்டுமானால் குறிப்பிட்ட தொகையை தங்களுக்கு பணமாகவோ அல்லது நிதி பங்களிப்பாகவோ செலுத்த வேண்டும் என மோசடியாளர்கள் பலவந்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள அதிகாரிகள், இலங்கை காவல்துறை ஒருபோதும் சமூக ஊடகங்கள், குறுஞ்செய்தி செயலிகள் அல்லது தனிப்பட்ட கணக்குகள் மூலமாக பொதுமக்களிடம் பணம் கோருவதில்லை என்பதை திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளனர். சமூக ஊடகங்கள் அல்லது குறுஞ்செய்தி செயலிகள் மூலமாக தங்களை போலீஸ் அதிகாரி என்று கூறிக்கொண்டு யாராவது பணம் கேட்டால் அவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் பணம் அனுப்ப வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய சந்தேகத்திற்குரிய அழைப்புகள் அல்லது செய்திகள் வந்தால் உடனடியாக அதன் உண்மைத்தன்மையை அதிகாரப்பூர்வ வழிகளில் சரிபார்க்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற மோசடி முயற்சிகளை எதிர்கொள்ளும் பொதுமக்கள் அது குறித்து உடனடியாக தங்களுக்கு அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமோ புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வரும் மிரட்டல் செய்திகளுக்கு பயந்து ஏமாற வேண்டாம் என கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.